என்ன given that வந்து question what is a given that? Solid closed cylinder fans right circle bubble model. Cylindrical canals. ஸோ அதே ப்ரீவியஸோட கான்செப்டே தான் சரிங்களா? Okay, sir. ஓகே சிலிண்டருக்கு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே ஸோ வால்யூம் கொடுத்துட்டாங்கிறான். என்ன சொல்லிக்கிறான்? வால்யூம். அப்போ சிலிண்டரோட வால்யூமோட ஃபார்முலா தெரியும். அப்போ வால்யூம்னா கான்ஸ்டன்ட் கரெக்டுங்களா? இங்கே எது கான்ஸ்டன்ட்? வால்யூம் தான் கான்ஸ்டன்ட். அப்போ V ஈக்குவல் டு YR ஸ்கொயர் H தட் இஸ் ஈக்குவல் எவ்வளோ சொல்லிக்கிறான்? 100 சொல்லிக்கிறான். கரெக்டாமா? Sir. வெரி குட் 100 ஆயிடுச்சு. அப்போ அதை எழுதிட்டேன். அடுத்தது என்னது? ஃபைண்ட் இட்ஸ் டைமென்ஷன் கேட்குறான். வெரி இம்பார்ட்டன்ட். என்ன சொல்லிக்கிறான்? டைமென்ஷன் என்னன்னு கேட்குறான். டைமென்ஷன் யார் யார்? ஆர் கம்மா ஹச் என்னன்னு கேட்குறான். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு. என்ன கேட்குறான்? வால்யூம் கொடுத்துட்டான். ஆர் அண்டு ஹச் என்னன்னு கேட்குறான் கொஸ்டின்ல. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாமா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் சார். கடைசியில் என்ன சொல்லிக்கிறான்? மினிமம் சர்ஃபேஸ் ஏரியான்ட்டான். அப்போ ஏரியா வந்து என்னங்கிறான்? மினிமம் தான். அப்போ நம்ம மினிமங்கிறது அந்த சர்ஃபேஸ் ஏரியா தான் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் இல்லை வேரியபிள். அப்போ அதை வச்சு தான் நம்ம போட போகிறோம். அப்போ சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன? எஸ் ஈக்குவல் இப்போ தான் போட்ட என்ன ஃபார்முலா? 2πr ஸ்கொயர் ப்ளஸ் 2πr. சரி இப்போ ஆல்ரெடி சொன்னதே தான். இப்போ எத்தனை வேரியபிள் இருக்குதுங்க? 2 வேரியபிள் இருக்குது. ஆறு ஒரு வேரியபிள், கச்சுங்கிற ஒரு வேரியபிள். அப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போகிறோம்? ஒரு சிங்கிள் வேரியபிள் மாற்றுறதுக்காக இந்த வேலையை கொடுத்துக்கிறோம். சரிங்களா? எதுக்காக? 2 வேரியபிள் ஒரு சிங்கிள் வேரியபிளாக மாற்றணும். அப்போ ஆரை வச்சுக்கலாம், அச்சு வச்சுக்கலாம். நம்மளுக்கு எது ஈஸி? அச்சு வச்சுக்கிறது ஈஸி. அச்சு 100 by πr square. πr ஸ்கொயர். எதுக்கு கொடுக்குறதுலாம் தெரியுதா? 2 வேரியபிளுக்கு தான் அவனை வந்து நம்ம சிங்கிள் வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் கிவன் கொடுக்குறாங்க. சரியாமா? ஓகே சார். அச்சுக்கு வந்து இங்கே அப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்குது? இதுதான் நம்மளுடைய எஃப் ஆஃப் ஆரோட வேல்யூ. அப்போ என்ன கிடைக்குது? 2πr square plus 2πr into 100 by πr square. 100 by πr square. சிம்பிளிஃபை பண்ணுறாங்க என்னென்ன வரும்? ஒரு ஆர் கேன்சல் ஆயிடும், ஒரு பை கேன்சல் ஆயிடும். சரி பை 200 by r 2 இருக்கும். அப்போ என்ன ஆச்சு சொல்லுமா? எஃப் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு 2πr square 2πr ஸ்கொயர் 2 plus இருக்கு 200 by r. 200 by r ஆர். ஆமாங்க சார். வெரி குட். இப்போ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? எஃப் டேஸ் ஆஃப் ஆர், எஃப் டபுள் டேஸ் ஆஃப் ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். கரெக்டாமா? அப்போ எஃப் டேஸ் ஆஃப் ஆர் 4πr minus 200 by r square. வெரி குட். அப்போ எஃப் டபுள் டேஸ் ஆஃப் ஆர் சொல்லணும். 4 by வெரி குட். minus of minus plus 400 by r cube. வெரி குட் கரெக்ட். அப்போ இங்கேயே சொல்லிடலாம் ஆரோட வேல்யூ என்ன வேணா இருக்கட்டும். ஏன்னா ஆர் வந்து ரேடியஸ். அப்போ ஆரோட வேல்யூ கண்டிப்பாக பாசிட்டிவ் தான். கரெக்டுங்களா? ஆர் வந்து ரேடியஸ், ஆர் வேல்யூ பாசிட்டிவ். அப்போ பிட்வீன் சைன் தான் நம்ம இம்பார்ட்டன்ட். பிட்வீன் சைன் ப்ளஸ் தான் இருக்குது. மைனஸ் இருந்தால் தான் பிரச்சனை, இங்கே ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ கம்பல்சரி என்னவா இருக்க போகுது? இதுவும் ப்ளஸ் 4πங்கிறது ப்ளஸ் வேல்யூ, இந்த வேல்யூ ப்ளஸ் வேல்யூ தான் இருக்க போகுது. அப்போ மேக்ஸிமம் இது என்ன கிடைக்க போகுது? கிரேட்டர் தான் 0 தான் கிடைக்க போகுது, லெஸ் தான் 0 இல்லை. கரெக்டாமா? ஆமாங்க சார். அப்போ என்னாச்சு? கிரேட்டர் தான் 0 என்னாச்சு? எஃப் இஸ் மினிமம். கரெக்டுங்களா? மினிமம் கேட்குறோம். இஸ் மினிமம். கரெக்டாக தான் மினிமம். அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? ஆரோட வேல்யூ என்னன்னு வேணும். கரெக்டுங்களா? அப்போ ஆர் வேல்யூ வேணும் என்னன்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சு. எப்படி கண்டுபிடிப்போம்? இவன் இருக்கிற மாதிரி இவனை வச்சு கண்டுபிடிப்போம். கரெக்டாமா? ஆமாங்க சார். சொல்கிறாங்க எஃப் டேஸ் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு 0 4πr minus 200 divided by r squared equal to 0. கரெக்டாக பூஜா? கரெக்டுங்க சார். சிம்பிளிஃபை பண்ணு என்ன ஆகுது? which implies 4πr is equal to 4πr 200 by r square. Super, very good. அப்போ r into r square r cube equal to 200 by 4π. இது கட் பண்ண வரைக்கும் 50யா? 50 pi. 50 by pi. சூப்பர், வெரி குட். அப்போ ஆரோட வேல்யூ என்னது? 50 by pi to the power 1 by 3. இதுதான் நம்மளுடைய ஆரோட வேல்யூ யூனிட்.
இதுதான் நம்மளுடைய ஆரோட வேல்யூ. சரி, இப்போ மினிமம் ப்ரூவ் பண்ணியாச்சு, ஆரும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஒர்க் வந்து நம்மளோட பேஸ் படி கொஸ்டின் படி என்ன கேட்குறான், ஃபைண்ட் த டைமென்ஷன் கேட்டுக்கிறான். ஃபைண்ட் த டைமென்ஷன்ங்கிறது என்னாச்சு, ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஆர் வேல்யூ என்னது, 50 டிவைட் பை 5 ஹோல் பவர் 1/3 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஹச் வேல்யூ வேணும். ஹச் வேல்யூ வேணும் எங்கே அப்ளை பண்ணுவேன், இந்த இடத்துல அப்ளை பண்ணுவேன். கரெக்டாமா? ஆமாங்க சார். இப்போ ஹச் கண்டுபிடிச்சா முடிஞ்சிருச்சு இந்த ப்ராப்ளம். அப்போ சொல்லுங்க, ஹச் ஈக்குவல் டு h equal to என்னது 100 divided by pi r square. அப்போ சொல்லுங்கம்மா, 100 சிம்பிளிஃபை பண்ணி காட்டணும், அது கொஞ்சம் ஒர்க் ஆகும். சொல்லுமா, 100 divided by pi into r square. சொல்லுமா, r square என்ன கிடைக்கும், 50 divided by to the power 2/3. ஆமாடா கண்ணு. அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணுறாருங்க, என்ன ஆகும், பொறுமையாக போடலாமா. இது 2 இன்ட்டு எழுதாமா, 100 வந்து 2 இன்ட்டு 50, சரி 2 இன்ட்டு 15 எழுதுறோம். கரெக்டாமா? அது கீழே வந்து என்ன வருதுன்னு பாருங்க, 5 டிவைட் பை 5க்கு கனெக்ட் பண்ணுங்க, 5 பவர் 2/3 இன்ட்டு 50 பவர் 2/3, அதாவது அதோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரியாம்மா? ஓகே சார். அப்போ என்ன கிடைக்கும்டா கண்ணு, 50 மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னாச்சு, 2 இன்ட்டு 50 பவர் 1 மைனஸ் 2/3. கரெக்டாமா? அதே மாதிரி இந்த ஐடியா 5 பவர் 1 மைனஸ் 2/3. கரெக்டாமா? ஆமாங்க சார். பவர் கனெக்ட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இப்போ சொல்லுங்க, ஹச் ஈக்குவல் என்ன கிடைக்கும், 2 இன்ட்டு 50, 3 மைனஸ் 2, 3 மைனஸ் 2 ஒன்று தானே. இப்போ 50 பவர் 1/3 டிவைடட் பை 5 பவர் 1/3. கரெக்டாமா? ஆமாங்க சார். ஹச் ஈக்குவல் என்ன கிடைக்குது, ஹச் ஈக்குவல் 2 இன்ட்டு 50 divided by 5 whole power 1/3. கரெக்டாமா? அவ்வளோதான், 2 யூனிட் கிடைச்சிருச்சுமா. Therefore dimension is therefore the dimension is r equal to and h equal to என்னது 2 into 50 divided by 5 whole power 1/3. r ஓட வேல்யூ என்னமா, r ஓட வேல்யூ 55. ஓகே, 50 divided by 5 1/3. அவ்வளோதான், 50 divided by 5 whole power 1/3. 20 என்ன போகணும், யூனிட் எழுது. சரிடா கண்ணு, என்னாச்சு, டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். இந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்து போட முடியுமா?